Hi guys, good afternoon. So இதயம் சீரியல் ரிவ்யூ ரெடியா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு எபிசோடு எப்படி போச்சு? அருவையாக போச்சு. ரொம்ப ரொம்ப அருவையாக போச்சு. அதாவது இவர் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். யார்? நம்ம ஹீரோ வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். ப்ராமிஸ் பண்ண மாதிரி நடந்துக்கணும், சரியா, சத்தியம் பண்ண மாதிரி நடந்துக்கணும். சத்தியம்னா எனக்கு சக்கரை பொங்கல் இல்லை, நான் வந்து உண்மையாக தான் நடந்துக்குவேன், அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கோங்க, சரியா. ஒருத்தர்கிட்ட ப்ராமிஸ் பண்ணால் அதே மாதிரியே நடந்துக்கணுமா கைஸ், சரியா. மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக கூட பொய் சொல்லக்கூடாதாம்மா. அந்த பொய் சொல்கிறது கூட நிஜமாக நம்ம நடத்தி காட்டிடணுமாமா. யார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஹீரோ சார் சொல்கிறாரு. ஏங்க ஆதி சார், மிஸ்டர் ஆதி சார், நான் இதே உங்ககிட்ட நான் திருப்பி கேட்குறேன். இதே நம்பிக்கை, இதே ஒரு சத்தியம், இதே ஒரு கான்ஃபிடென்ட், இதெல்லாமே வந்து சீசன் 1ல் கொடுத்தீங்களே. பாரதின்ற ஒரு பொண்ணுக்கும் தமிழ்ன்ற ஒரு பொண்ணுக்கும் கொடுத்தீங்களே. அது என்னாச்சு மிஸ்டர் ஆதி? நாங்கள் திருப்பி கேட்போம்ல, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா? நீங்கள் மூலம் ஃபாலோ பண்ணுறீங்களா சத்தியத்தை? ப்ராமிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? அப்போ என்ன அர்த்தத்தில் நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டீங்க மிஸ்டர் ஆதி? மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப அருவை கேஸ், ரொம்ப ரொம்ப அருவை. அந்த தமிழ் பாப்பாவை வந்து எக்ஸ்கர்ஷன் அனுப்புறதுக்காக ஆதி வந்து முழுக்க முழுக்க அவனாக போட்ட ஒரு பிளான். அதில் வந்து அந்த பாட்டியும் லட்சுமியும் வந்து நடிக்க வந்துட்டாங்க, சரியா. ஏற்கனவே நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாங்க, இதில் இது இன்னொரு நடிப்பு வேற. அப்புறம் என்ன நடக்குது? மித்ராக்கு தைலம் தேய்ச்சி விட வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான் இல்லையா, அந்த ஜாடியை பார்த்துட்டு யார் கீழே தள்ளி விட்டதுன்னு சொல்லிட்டு தமிழ்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, ஏதாச்சு, இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து என்னை, நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கினேன்னு சொன்னேன்னா என்னை எக்ஸ்கர்ஷன் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட் மார்க் வாங்கி காமிச்சிட்டேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து எக்ஸ்கர்ஷன் அனுப்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி கேட்ட உடனே ஆதி வந்து நான் ஒரு பிளான் பண்ணி நீ வந்து கண்டிப்பாக எக்ஸ்கர்ஷன் போவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை சொல்லி அதே மாதிரியே செயல்படுத்திட்டாரு. அதுக்கு தான் காலையில் இந்த சீட்டு விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாரதியை உள்ளே இழுத்து விட்டு அவள் வந்து இந்த நம்ம பழைய காலத்தில் விளையாடுவோம் இல்லையா, சொட்டாங்கல், 5 கல்லை வச்சு ஒரு கல்லை தூக்கி போட்டு 4 கல்லை பிடிப்போம்ல, அந்த கேம் எல்லாம் வந்து ஆதியை வந்து இழுத்து விட்டு நீங்கள் இந்த கேம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆதி வேர்மணிக்கே தோற்று போனால நான் சொன்னதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாரதி கேட்க அவன் செய்ய மாட்டேன்னு சொல்ல, அப்போ இதே தான் நீங்கள் தமிழுக்கும் செய்கிறீங்கன்னு சொல்லி பாயிண்ட்டை வந்து அப்படி பிடிக்கிறாராமா. அவ்வளோதான் கேஸ் இன்னைக்கு எபிசோடு. ஒன்று அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. மொத்தத்தில் ஆதி வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார், ஆனால் அவர் வந்து இதை ஃபாலோ பண்ண மாட்டார். அது அவரோட அந்த லைஃப்பில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, எழுத்துப்பூர்வமாக ஆக்கப்பட்ட ஒரு அந்த ஆதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆதின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு லைஃப் லைனாக வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ். இதில் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் மற்ற சீரியல்லாம் பார்க்கும்போது கார்த்திகை தீபம் கொஞ்சம் அருவை தான். அந்த பச்சை மருந்து கொடுக்குறத வந்து அவ்வளோ ஒன்றும் இதாக எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நான் கூட என்னடா அந்த சீனுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அது நாளைக்கு தான் இன்னைக்கு தான் நடக்க மாட்டிருக்குது. அப்புறம் கெட்டி மேளம், அந்த யார், அஞ்சலி நல்லா நடிக்கிறான், அவள் ஃபேஸ்லேயே தெரியுது அவள் நடிக்கிறது, சரியா. அதுக்கப்புறம் வந்து சந்தியா ராகம், ஒரு ஊரே வருதாமா அந்த அம்மாவை காப்பாற்றுறதுக்கு. ரகுராம் வந்து இத்த பழி ஏற்றுக்கிறானாமா, அவன் அந்த குடும்பமே வந்து பழி ஏற்றுக்குதாமா, அந்த குடும்பத்துக்காக ஊர் மக்களே வந்து பழி ஏற்றுக்கிறாங்களாமா. ஐயோ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, இதெல்லாம் நாடகமே இல்லை, கன்றாவியாக இருக்குது. அதுக்கப்புறம் அயலி, ஏம்மா சாமிங்களா வீட்டுக்கு போங்க, முதல்ல போய் உன் தங்கச்சி வாழ்க்கையை நீ காப்பாற்று, டே ராசா நீ போய் உங்கள் அப்பாவை கண்டுபிடி, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் இந்த விளம்பரம் போட்டு சாவடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் சரிகமப்பா லிட்டில் சாம்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்களாட்டு இருக்குது. ஏய் எப்படா டே பாடின பாட்டே எத்தனை தடவைடா கேட்குறது, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுங்கடா, ஒரு இன்னோவேட்டிவாக குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்னோவேட்டிவாக ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணுங்கடா. எப்போ பார்த்தாலும் பாடின பாட்டையே பாடிக்கிட்டு அவங்களும் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்டையே கொடுத்துக்கிட்டு அறுக்குதுடா.
அதுக்கப்புறம் இந்த சிங்கிள் பசங்கன்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. அது என்ன லாஜிக்குன்னு தெரியல, என்ன கான்செப்ட்னே தெரியல. நான் இன்னைக்கு தான் என் பையன் அந்த விளம்பரத்தை பார்த்தான். ஐயம்மா இது என்னம்மா ப்ரோக்ராம் இவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு கேட்குறான். ஐயோ கடவுளே, எனக்கு அவன்கிட்ட என்ன பதில் சொல்கிறதுனே எனக்கு தெரியல கைஸ். சரியா, என்னம்மா இது ப்ரோக்ராமு, என்ன கான்செப்டுமா இது, இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் மெயின் தீம் என்னன்னு கேட்குறான் படிக்கிற பையன். எனக்கே தெரிலடா, தண்டத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம்னு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன கான்செப்ட் கேஸ்? முதல்ல சிங்கிள் பசங்கன்னா என்ன, சிங்கிள் பசங்கன்னா என்ன எனக்கு புரியல. இப்போ சிங்கிள் பசங்களுக்கு வந்து பொண்ணு தேடி வைக்கிறீங்களா? இல்லை எனக்கு புரியல. அந்த பழைய நடிச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்கள நடிக்க வச்சு ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்கிறாங்க. ஜட்ஜஸ்லாம் யாருன்னு பாருங்க, நம்ம ஆலய மானசாவாமா, அதுக்கப்புறம் வந்து கனிகாவாமா, இவங்களாம் ஜட்ஜஸ் ஆமா. ஐயோ முடியல டாடே, முடியல. நீங்கள் வந்து டிஆர்பி ரேட்டிங் ஏற்றணும், என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. சரியா, அதை கொஞ்சம் மக்களுக்கு நல்லதாகவும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அந்த தமிழா நிகழ்ச்சின்னு ஒன்று போட்டாங்க, விளம்பரம் போட்டாங்க. அதாவது நார்மலாக ஜாலியாக இருக்கிற மாமியார், அதாவது கண்டிஷனாக இருக்கிற மாமியார்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு அம்மா வந்து தாலி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து, இன்னொரு அம்மா தாலியவே கழட்டி வச்சிருச்சு. என்ன இது ஒன்றுமே புரியல. சரி ஓகே டன், ஏதோ பண்ணுறாங்க. டிவி சேனல் வந்து மக்களை வந்து ஏதோ பண்ணணுன்றதுக்காக பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே கேஸ், வேறு என்ன உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக மொத்தம் இன்னைக்கு இதயம் சீரியல் எபிசோடு வந்து 60. தேங்க்யூ கைஸ், மண்டே பார்க்கலாம். ஓகே பை.